பதிவுல நம்முடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்ற ஒரு சக்தி மிகுந்த ஒரு இலகுவான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வஜீஃபா இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே பலனை கொடுக்கும். அதனால கண்டிப்பா இந்த அமலை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இதுல நீங்க தோத்து போகவே மாட்டீங்க. இன்னும் இந்த ஒரு பதிவை உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதிக நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியான ஒரு அமல், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல். இதை எல்லா மக்களுமே பயன்படுத்தி பார்க்கணும். இப்போ நம்மள எல்லாருக்குமே நிறைய தேவைகள் இருக்கு இல்லையா? நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய தேவைகளும் இருக்கு. தேவையோட தான் எந்திரிக்கிறோம், தேவையோட தான் தூங்குறோம். இப்படிதான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை. ஆனா இந்த தேவைகளை எல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு அப்படின்னே சிறந்த நேரங்கள் இருக்கு இல்லையா? அந்த நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய துவாக்கள் உடனே கபூலாகும். இன்றைக்கு இதை தான் நம்ம நிறைய பேர் மறந்து போயிடுறோம். ஒரு இடத்துல உட்கார்ந்து நல்ல முறையில ஒழு செஞ்சுட்டு தொழுதுட்டு திக்ர செஞ்சுட்டு தான் நம்முடைய துவாக்களை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அது ஒரு வகை. அது எதுவுமே இல்லாம துவாக்கள் கபூல் ஆகிறதுக்கு அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இதை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இத மாதிரி துவாக்கள் கபூல் ஆகுவதற்கு அப்படின்னு சிறந்த நேரங்கள் நமக்கு குறிப்பா சொல்லப்படுது. அந்த நேரத்தை நம்ம அப்படியே பயன்படுத்தணும் அப்படின்னா கேட்டதெல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு அதுல சில விஷயங்களை நான் சொல்றேன். உங்களுக்கு எந்த நேரம் இலகுவா இருக்கோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதற்கு பிறகு நம்ம வஜீஃபாக்களை பார்க்கலாம். இப்போ நீங்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய துவா அப்படியே ஒப்புக்கொள்ளப்படும். ஏன்னா நம்ம எப்போதுமே வீட்டுல ஒரு நிம்மதியா நம்முடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு தொழுதுட்டு நிம்மதியா ராகத்தா இருப்போம். நம்ம இங்கிருந்த ஒரு பிரயாணமா ஒரு வேலையா தான் போறோம். இருந்தாலுமே அந்த சிரமம் இருக்கு இல்லையா? நம்ம எப்போதும் வாழ்ற வாழ்க்கையை விட அது ஒரு மாறுபட்ட வாழ்க்கை, அது ஒரு மாறுபட்ட நேரமா இருக்கிறதுனால அல்லாஹ் தஆலா அந்த சிரமத்துக்கு அந்த நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய துஆவை கபூல் ஆக்கலாம். இது பிரயாணத்துக்கு மட்டும் கிடையாது. நிறைய பேர் பிரயாணத்துக்கு மட்டும் தான் இருப்பீங்க. இல்லவே இல்லை. உங்களுக்கு கடினமான நோய் வந்துச்சா, உங்களால தாங்க முடியலையா, காய்ச்சல் அடிக்குதா, ஏதாவது வலி ஏற்படுதா, அந்த நேரத்துல நீங்க கேட்கிற துஆவும் கபூல் ஆகும். அதாவது உடலாலும் சரி உள்ளத்தாலும் சரி நீங்க எப்பெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அல்லாஹ் உங்களுக்கு சோதனையை கொடுக்கறானோ அந்த நிமிஷம் நீங்க கேட்கக்கூடிய துஆ ஒப்புக்கொள்ளப்படும். ஏன்னா சோதனையின் போது கேட்கக்கூடிய துஆ கண்டிப்பா ஒப்புக்கொள்ளப்படும். இது ஹதீஸ்ல இருக்கு. இதே மாதிரிதான் கடினமான வேலை செய்றீங்க, அந்த நிமிஷம் நீங்க கேட்கக்கூடிய துஆ ஒப்புக்கொள்ளப்படும். ஏன்னா சோதனையின் போது கேட்கக்கூடிய துஆ கண்டிப்பா ஒப்புக்கொள்ளப்படும். இது ஹதீஸ்ல இருக்கு. இதே மாதிரிதான் கடினமான வேலை செய்றீங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. பெண்கள் வீட்டு வேலையை அதிகமா செய்றீங்க, அன்னைக்கு ரொம்ப கஷ்டமான வேலை இருக்கு அப்படின்னா அந்த வேலை கூடயே உங்களுடைய துஆவை கேட்டுருங்க, அல்லாஹ் கபூல் ஆக்கும். இந்த மாதிரியான நுணுக்கமான நேரங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு துஆ கேட்க பழகுங்க. அதே மாதிரி சிறந்த நேரம்னு வியாழன் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நேரங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாமே நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனா இந்த மாதிரி கடினமான சோதனைகளின் போது நம்ம துஆ கேட்கறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரிதான் தூங்கி விழிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா துஆக்கள் கேட்டோம்னா கபூல் ஆகும் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனா நம்மள எத்தனை பேர் தூங்கி விழித்த உடனே நமக்கு தேவையானதை கேட்கணும் அப்படிங்கறத ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா கேள்விக்குறிதான். ஏன்னா நம்மள பலரும் இதை செய்யறது கிடையாது. ஆனா தூங்கி உங்களுக்கு ஒரு விழிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த நேரத்துல நீங்க கேட்கக்கூடிய துஆ ஒப்புக்கொள்ளப்படும். அந்த நேரத்தையும் நீங்க மிஸ் பண்ணாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை உங்ககிட்ட தான் இருக்கு. கண்டிப்பா ஒவ்வொரு நேரத்தையும் நீங்க வீணடிக்காதீங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட வரிசையில தூங்கி விழிப்பு ஏற்பட்ட உடனே சொல்லக்கூடிய ஒரு மந்திர வார்த்தையை தான் நம்ம பார்க்க போறோம். இது நம்ம எல்லோருக்குமே தெரியும். தூங்கி விழிப்பு ஏற்பட்ட உடனே கலிமா தௌஹீத ஓதணும் அப்படிங்கறது ரசூல்லா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கலிமா தௌஹீத நம்ம ஓதிட்டு நம்ம அதற்கு பிறகு கேட்டோம் அப்படின்னா துஆ கபூல் ஆகும். இது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா இதை நீங்க கண்டிப்பா ஓதிடுங்க. இன்னும் இந்த கலிமா தௌஹீதுல இறுதியாக அல்லாஹ் மகஃபிர்லி அப்படிங்கிற வார்த்தையும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களோட அத்தனை பாவங்களையுமே மன்னிச்சிடறான். நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படுது, நம்முடைய துஆவும் ஒப்புக்கொள்ளப்படுது. நம்மளோட விதியே மாறப்போகுது அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு அமல் பாருங்க. இதை நீங்க ஓதி முடிச்சிருங்க. அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை மட்டும் ஒரே ஒரு முறை சொல்லிடுங்க. அது என்ன வார்த்தை? அல்லாஹு ரஹ்மானு ஜல்ல ஜலாலஹு அல்லாஹு சமது ஜல்ல ஜலாலஹு. சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரே ஒரு திக்ர ஒரே ஒரு முறை நீங்க சொல்லுங்க. இதற்கு பிறகு நீங்க எதை கேட்டாலும் கைகளை விரித்து எதை கேட்டாலும் உங்கள்
உங்கள் கைகள் தாங்க முடியாத அளவிற்கு கனமான பலன்களை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். உங்களோட கைகளை நிரப்புவான். உங்களோட கைகளை வெறும் கைகளாக விடவே மாட்டான். ஏன்னா இதுல ரஹ்மான் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம். அடுத்து சமத் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம் இருக்கு. தேவைகள் அற்றவனாக நம்மளை மாத்துவான். இந்த ஜல்ல ஜலாலஹு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இது அஸ்மால் ஹுஸ்னாவில நம்ம எதை சொன்னாலும் சரி, ரஹ்மான் அப்படின்னு சொன்னாலும் ஜல்ல ஜலாலஹு அப்படின்னு நம்ம சொல்றது அப்படிங்கிறது ஒரு முஸ்தஹபான ஒரு செயலாக இருக்கு. அஸ்மால் ஹுஸ்னாவில் எதை நீங்க சொன்னாலும் இதை சொல்லணும். இல்ல நீங்க ஃபுல்லா ஓதுறீங்க அப்படின்னா கடைசியாகவாவது ஜல்ல ஜலாலஹு சொல்லணும். இந்த ஜல்ல ஜலாலஹுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, மகிமைகள் அனைத்துமே அவனுக்கு மட்டுமே, புகழனைத்தும் அல்லாஹுக்கே அப்படின்னு சொல்ற மாதிரியான வார்த்தை தான் இதுவும். அதனாலதான் இதற்கு அவ்வளவு சிறப்புகள் சொல்லப்படுது. அதையும் சேர்த்து இந்த 2 திருநாமங்களோட சேர்த்து சொல்லும் போது சுபஹானல்லாஹ் இது ஒரு மந்திரமாக நமக்கு பலனளிக்கும். இன்ஷா அல்லாஹ் தூங்கி விழிப்பு ஏற்பட்ட நிலையில யார் இதனை ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல துஆ செய்யறாங்களோ, பல வருட துஆக்கள் கூட ஒரு நாள்ல உங்களுக்கு கபூலாகும். உங்களுடைய விதியை மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா சுபஹானல்லாஹ் இதை மனப்பாடம் செஞ்சுக்கிட்டே இருங்க. இதை மனப்பாடம் செய்யும் போதுதான், இதை நீங்க தொடர்ந்து ஓதும் போதுதான் தூக்கத்துல விழிப்பு ஏற்பட்டா கூட இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரும். இதை சொல்லி நீங்க பலனடைய முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பவர்ஃபுல்லா நம்மளை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இதை செஞ்சு பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வீங்க. யாருமே எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சரியான நேரத்துல பயன்படுத்திக்கோங்க. அதுவும் தஹஜ்ஜத் நேரத்துக்கு நீங்க எழும்புறீங்க அப்படின்னா இதை சொல்லிட்டு நீங்க தஹஜ்ஜத் தொழுங்க. சுபஹானல்லாஹ் உங்களுக்கு ஏராளமான பலனை தருவான். தஹஜ்ஜத் தொழுதுட்டு நீங்க கேட்கக்கூடிய துஆவும் உங்களுக்கு அப்படியே அங்கீகரிக்கப்படும். எனவே இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில மாறுதல்கள் ஏற்படணும்னா இந்த ஒரு மந்திரச்சொல் போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ் இதை ஓதி நாம் அனைவருமே பயனடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மேலும் இந்த ஒரு பதிவு உங்க எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க.